தயவு செய்து இந்த காணொலியை 18 வயதுக்கு மேல உள்ள மட்டும் பாருங்க. தோப்பாடுறா சிக்கமா பேசினுக்கிறாரு, இதெல்லாம் வேலை ஆகாது, நீ போனா நான் பாத்துட்டு வரேன். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வணக்கம், இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆல்ரெடி மாற்றம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு யார் தெரியுமா? தெரியாதுங்க. அவ ஒரு மேட்ரு. மேட்ரா? உன் ஃபோன்ல நெட் இருக்கா? இருக்கு. www.desicals.com பார். Alright y'all, check this out. யோ காட்னா ஓகேல உங்களுக்கு. அடச்ச கொஞ்சம் மிஸ், ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்ப நீ பாத்தியா? டிவிக்கு ஓட் போட்டா மாற்றம் வந்துடும், மண்ணாங்கட்டி வந்துடும் சொல்லிட்டு ஒரு தெருப்பொறுக்கி நாயே ஒரு தாவேக்கா தற்குறி வீடியோ போட்டிருக்கு பாருங்களேன். வணக்கம், இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். நம்ம தளபதி, இந்த தளபதிக்கு ஒரு வாய்ப்பு இந்த தடவை கொடுக்கலாமே. பாத்தீங்களா, இந்த நாய் போட்ட வீடியோவை நம்பி 2 லட்சம் பேர் இந்த வீடியோ ஃபயர் விட்டுருக்கானுங்க. கடைசியில இந்த நாயோட வீடியோவை பார்த்தா நான் அப்படியே ஆடி போயிட்டு ஓகேல உங்களுக்கு. அதுக்கு லைட் விட்டாதனால எப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? அடியே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ ஏன் அவுட்டு போட்டு லைவ்ல எக்ஸாப்ல உட்காந்து லைவ்ல காட்டிட்டு இருக்கிற? நீ என்னடி தமிழக அரசோட மாற்றத்தை பத்தி பேசுற? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அது எப்படி ஒன்னா மாதிரி திருப்பூருக்கு நாய்ங்க எல்லாம் இந்த டிவி கே கட்சிக்கு சப்போர்ட் பண்றானுங்க கருமத்தை. இதுல வேற உங்க தலைவன் திருச்சியில உட்காந்து இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நாங்க என்ன திரை கவர்ச்சியில ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு கேக்குறாரு. பின்ன நீ காட்டுறது என்ன ஆகச்சிறந்த அரசியலோ? சைலன்ஸோட நாளைக்கு 18 மணி நேரம் விழுந்து மனப்பாடம் பண்ணுவான். பரீட்சைக்கு முதல் நாள் சாயங்காலம் மற்றவங்க எங்க நல்லா படிச்சிருவாங்களோன்னு அவங்க கவனத்தெல்லாம் கலைப்பான். அவன் பரீட்சையில டாப்பர் ஆகிறதுக்கு 2 வழியை நம்பினான். ஒன்னு, அவன் நல்லா மார்க்ஸ் எடுக்கிறது. இன்னொன்னு, மற்றவங்கள மார்க்ஸ் எடுக்கூடாம தடுக்கிறது. இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இவர் வந்து யாருன்னா, அந்த எலி மாதிரி அவ்வளவு நல்லா வருகிறான். இவர் தான் சோனியோட மேனேஜர். இவர் அச்சாதான் அவங்க கிளம்புவாங்களாம். டிவி கேக்கு வந்து மேனேஜர். அதாவது பார்த்தா நம்ம வந்து விஜய் சாரோட பர்சனல் மேனேஜர். இல்ல அதை விட எல்லாம் மேல வந்து ஒரு மாமா. யாருக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து பேச வைக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்கள்லாம் இவர் தான் பண்ணுவாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த நைட்ல வந்து வீடியோக்கள் வந்து நீங்க வாங்க தனிமையா இருக்கீங்களா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கள் வந்து சில வந்து இந்த ஆபாசமா சில வந்து ஐடிகள் இருக்குல்ல, பிரைவேட்டா பேசணுமா, பிரைவேட்டா பார்க்கணுமா, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி தனியா பே பண்ணி வந்தீங்களா பிரைவேட்டா பேசலாம். என்ன ஜந்திரா இது? அந்த ஐடிகள் கிட்ட போயிட்டு தலைமை வந்து காசு கொடுத்து டிவிக்கை பத்தி பேசுங்க, டிவிக்கை பத்தி வந்து விஜய் சார் ஓட்டு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க வந்து எச்சத்தனமான சில வேலைகளை பாத்துக்கிறாங்க. தமிழ்நாடு முதல்வர் சீட் கிடைக்கணும்ட்டு என்ன தெரியுமா, பிரைவேட்டா பேசணுமா, அதாவது நம்ம என்ன வேண்டுமோ அதை பிரைவேட்டா பார்க்கணுமா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இருக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இது போன்ற ஆட்கள் தான் செலக்ட் பண்ணி நம்ம ரூட் மாஃபியா பேசுமா விஜய் சார் ஓட்டு பண்ண சொல்லுங்கமா அப்படின்னு ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் வந்து பேச வச்சுக்கிறாரு. ஏன் சப்பலா கேட்ட? இப்படி பப்ளிக்கா தொழில் பண்றதுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கீர் வாங்கி வச்சுன்னு பண்ணலாம்ல. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல. இப்ப இருக்கு. ஐயோ கொஞ்சம் ராவடா இருக்கா. இவனுதான் பார்த்தா இப்படி பாலியில வந்து அட்ராசிட் பண்ணிக்கிறான்னு பார்த்தா நம்ம கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல ராஜ் மோகன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? போங்கப்பா. என்ன போங்கப்பா? டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன். ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா. இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா. அவர் என்ன வேலை பார்த்துக்கிறாரு தெரியுமா? ஐயா உனக்கு நில்றா. ஒருத்தர் நில்றா. அவரு வேலையா? சும்மா நில்றா. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. என்னன்னு பாக்குறீங்களா? நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்கா இல்லையா, அவரோட பேஜ் தான். இங்க பாருங்க அண்ணனோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட. என்னமா வாழ்ந்திருக்கான் ரசிச்சு. அந்த கட்டையை பார்த்தா தான் அந்த கட்டை வேகும். 1 லிட்டர் பெட்ரோல வாங்கி ஊத்துனா அந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? அண்ணா உன் டேஸ்டே வேற லெவல் டேஸ்ட்ண்ணே. போங்க, எனக்கு ஒரே வெக்கமா வருது. அது ஏன்னா இவ்வளவு அன்ஃபாலோ உடனே அன்ஃபாலோ பண்ணிட்டே இருக்க? இங்க பாரு என்ன வேகமா அண்ணன் ஓடுறாரு பாரு, அன்ஃபாலோ பண்ணி. அடா மாட்டிக்கிட்டியா பங்க? டேய் ஈனங்க பயல சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷன். அன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா 900க்கு மேல ஃபாலோவர்ஸ் இருந்தது. இப்ப போய் பார்த்தா 700க்கு மேல வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தா 200-300 ஃபாலோவர்ஸ் பார்த்தா இந்த மாதிரி ஆபாச பேஜ்ல லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அது
அது மட்டும் இல்லாம போய் கமெண்ட்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஹாய் ஸ்வீட்டி, ஹலோ சூப்பரா இருக்கீங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படா, ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு. என் பேரு ஆர்த்தி. நான் வந்து டிவி கேக்கு சப்போர்ட்டா சில மாதங்களா வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கேன். வைத்தியம் முடிச்சிட்டு போட்டுருக்கு. சரண் ஜெயராமன் அப்படின்ற ஒருத்தர் தனி நபர் வந்து எங்களை வந்து ரொம்ப எங்க எல்லாரையுமே வந்து தனி நபர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு, பெண்களை வந்து இந்த வார்த்தை தான் பேசணும் பொதுவெளியில அப்படின்ற ஒரு வரமுறையே கிடையாது. என்ன வார்த்தை வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதனால அவர் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கோம் சார். தனிநபர் தாக்குதல், அதாவது கேரக்டர் அசாசினேஷன், பாடி ஷேமிங் மெயினா. அரசியல் ரீதியா ஒரு பொண்ணு வந்து பேசினா அவங்களை இந்த மாதிரி கீழ்த்தனமா தான் பேசுவீங்க அப்படின்னா அப்ப யாருமே பேசக்கூடாதுன்றீங்களா? அதுதான் எங்க கேள்வி. அங்க பாரு கண்ணா, லவுட் ஸ்பீக்கரு ஏமா பான்ஸ் பவுடர், இந்த வாடகை வாய் ஜூலி வரலையே. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். எங்க பேஜ்ல இருக்க வீடியோஸ் நீங்க எதை வேணா எடுத்து போடுங்க. யாரையும் தனிநபர் தாக்குதல் பண்ணது கிடையாது. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. என்ன ஜூலி, விச்சுவல் வாரியர்ஸ் உன்னை வெச்சு செய்யறாங்க போலயே. காசு செலவு பண்ணி லிப் ஃபில்லிங் பண்ணிருக்கலாமே. காசை மிச்சம் பண்ணணும்னு புருஷனை விட்டு வாயிலேயே குத்த சொன்னியா? அவன் வேற பாவன் ஏடா கூடமா குத்தி விட்டான் போல. வாய் ஒரு சைடு வாங்கிட்டு இருக்குது உனக்கு. நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிடு. அத டேக் போடுறது எப்படி தெரியுமா சார்? வந்துருச்சு தொடப்பக்கட்டை, வந்துருச்சு கருவாடு. அதாவது நீ என்ன பத்தி வீடியோ போடுறனா என் பேரை போட்டு போடு, இல்ல என்னோட ஐடியா போட்டு போடு. ஆனா அது என்ன சார் பேரு? தொடப்பக்கட்டை, கருவாடு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு, புள்ளையோட லட்சணத்தை பேலை விட்டு பார்த்தாங்க அப்படின்னுவாங்க. நான் புதுசா ஒண்ணு சொல்றேன், தாவைக்கா லட்சணத்தை ஆளை விட்டு பார்த்தாங்களாமா. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன சிங்கப்படையில இருக்க பெண்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை இந்த தாவைக்கா அரசு. ஆனா இதெல்லாம் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல வந்து கேஸ் போடுவாங்க, நம்மள ரிப்போர்ட் அடிப்பாங்க, ஹேக் பண்ணுவாங்க, இது எல்லாமே நடக்கும். இதையும் தாண்டி கொடுமை என்ன தெரியுமா? ஒரு எச்சம் ஒன்று இருக்கே, அது மனித மலத்தை தான் சாப்பிடுது போல. அந்த நாயெல்லாம் வந்து போல் வேற போடும். இதெல்லாம் தான் இங்க வேதனையும். ஆனா அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம வாயம் எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம அமைதியா இருக்கணும். தொடப்ப கட்ட போடு போடுறப்ப. பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? பெண்கள் அரசியல் பத்தி பேசக்கூடாதா? அரசியல் நாகரிகம் எங்களுக்கும் தெரியும். நாங்க இன்னமும் நாகரிகமா தான் இதை அணுகணும் அப்படிங்கறதுக்காக தான். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. இல்லன்னா நான் அநாகரிகமா எங்களுக்கும் வீடியோ போட தெரியும் திருப்பி. அந்த மாதிரி பெண்கள் டிவிக்கே கிடையாது, அந்த மாதிரி கட்சி டிவிக்கே கிடையாது. தமிழ்நாடு சென்ட் ஜோசப் விஜயனுக்கு முதல்வர் சீட் கிடைக்கணும்ட்டு. இது என்ன தெரியுமா? பொம்மை கோயில். அதாவது நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். பாண்டிச்சேரியில இருக்கு. நீங்களும் வந்து என்ன வேண்டுறீங்க? இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? பிரைவேட்டா பேசணுமா, பிரைவேட்டா பார்க்கணுமா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி தனியா பே பண்ணி வந்தீங்கன்னா பிரைவேட்டா பேசலாம், பிரைவேட்டா பார்க்கலாம். செம பீட்டிடா மச்சான். டிவிகே ஆபாச வர்ச்சுவல் வாரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்தா சோஷியல் மீடியா நீங்க பார்க்கலாம். பக்கத்துல மல்லிகை அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அங்க போய் தங்கலான்னு பார்த்தா அங்க சிக்கையா மொக்கையா. கிக்கியா முக்கியா, கிளி கிளி பிலி 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 பிலி, கிளி கிளி பிலி பிலியா. யோ சரியா சொல்லி தோறையா. பிராத்தல் நடை சார், பிராத்தல். இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. இப்ப சமீபத்துல பார்த்தனா அந்த ஆபாச வர்ச்சுவல் வாரிஸ்ல அதுல ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, தளபதி விஜய் அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. அப்படியே வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே ஓட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா அது ஏன் தப்பா உங்க தப்பா? அது ஏன் தப்பா உங்க தப்பா? சூப்பர், வெரி குட். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே, டிவி கேக்கு ஓட் போட்டது தப்பு தானே. நீங்க சொன்னனாலதான் நான் போட்டேன், இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் வந்து எனக்கு டிஎம்ஸ் வரும்போது எனக்கு எப்படின்னா சரி அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. ஹலோ, தமிழக காவல்துறையா? ஆமா சார், கொஞ்சம் பேத்த காணோம். ஆமா சார், கடைசியா பார்க்கும்போது வெள்ளை கலர் சட்டையும் பிரவுன் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. மே 4க்கு அப்புறம் பூரா போயிலும் காணாம போயிட்டானுங்க சார். அதுல முக்கியமா வந்து கையை ஒருத்த இப்படி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பான். அவனதான் வந்து முக்கியமா வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான். என்ன தேடுறாங்க? ஏண்டா மானங்கிட்ட மதன் கௌரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன போட்ட நீ சிபிஐ கேஸ் அப்டேட்டு, ஜனநாயகன் சென்சார் ரிலீஸா இல்லையா, ஹைகோர்ட் ரிலீஸா இல்லையான்னு என்னென்ன வீடியோ போட்ட தேவைக்காக சப்போர்ட் பண்ணி மே 4க்கு அப்புறம் எங்கடா போன?
தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. ஏண்டா இன்னைக்கு 5 குழந்தைய சதிச்சிருக்காங்களே, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு அவன் போட்டிருக்க வீடியோவை பாருங்களேன். 5 குழந்தைய சதிச்சதோட இப்ப நீ இன்னைக்கு போட்ட வீடியோ வந்து ஒரு பெரிய நியூஸ். அது ஹெட்லைன்ஸே 2 நிமிஷம் தான்டா, அதை 12 நிமிஷம் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்க. விக்கிபீடியா பார்த்து படிக்கிறவனுக்கு ஸ்குவாட் ஒரு கேடு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.